அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் பாட புரிதல் நிறைய பேர்கிட்ட இல்லை. அது என்ன கண்டென்ட் என்ன விஷயம்னு படிக்காமல் இப்போ நமக்கு ஆப்டிடியூட் ப்ராப்ளம் ஆகுது. ஆப்டிடியூட் கணக்காக நம்ம உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க ஆப்டிடியூட் கிடையாது, சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும். ஒவ்வொரு வரையறையும் என்ன சொல்லுது, ஒரு ரிசல்ட்டும் என்ன சொல்லுது, ஒரு தியரமும் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சால் வழியே நீங்கள் போட்டியை வெல்ல முடியும். ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஓரம் கட்டணுன்னா சாதாரணமாலாம் கட்ட முடியாது. ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும். ரெகுலரில் போய் படிக்க முடியல, பார்ட் டைமில் கரஸ்பாண்டன்ஸில் அப்படி படிச்சிருக்காங்க. இப்போ ஏன்னா குடும்ப சூழ்நிலை போக முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை சார், நான் எப்போவே படித்தேன் சார், நல்லா படித்தேன், 90 above தான் பர்சன்டேஜ், பஸ் டச் இல்லை சார், 12 வருஷம் 13 வருஷம் 16 வருஷம் இப்படி ஆயிடுச்சு சார் அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் டெப்த்து டச் இல்லாதனாலையும் இல்லை, நல்லா ஸ்கோர் பண்ணவங்க தான், காலேஜில் ஜொலித்தவங்க தான், பட் சப்ஜெக்ட் டச் இல்லை. அதே போல் சில பேர் காலேஜுக்கு போய்ட்டு ரெகுலரில் படிக்க முடியல. அது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு படிச்சுட்டு பாஸ் பண்ணி டிகிரி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிலையில் பல கேரக்டர், பல வெரைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கை கொடுத்து காப்பாற்றுறது ஒன்றே ஒன்று என்னென்னா, நாங்கள் போட்ட வீடியோஸ் யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட், அதை வாங்கி ஒவ்வொரு யூனிட்டாக முதல்ல பாருங்கள், அப்புறம் ஸ்டடி மெட்டீரியலை கையில் எடுங்க. வாங்கின மாத்திரத்தில் அப்படியே ஸ்டடி மெட்டீரியல் பிரிச்சிங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும், என்னன்னே புரியாது. ஸோ முதல்ல வீடியோஸை 1 by 1 ப்ளேலிஸ்ட் படி நான் அனுப்புகிறேன். வேணுன்றவங்க 7358591547. இப்போ எனக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள், என்னென்னா சார் நான் பாட புரிதல்லாம் எனக்கு தெரியுது, திறந்தாலே படித்தா புரிஞ்சிக்க முடியுது, எனக்கு வீடியோஸ் வேணாம் மெட்டீரியல் கொடுங்கன்றவங்க பாதி கிணறு தாண்டிட்டீங்க. நீங்கள் படிக்க வேண்டியதான் பாக்கி. மெட்டீரியல் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஒரு 6000 MCQs கொடுக்குறேன், அதை முதல்ல வாங்கி ப்ராக்டிஸ் அடின்னு அடிங்க. ரைட் சார், நான் என்ன தான் பாட புரிதல் வச்சுக்கிட்டு மெட்டீரியலில் பார்த்துட்டு வந்தாலும் நான் போடுற சில ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள், அது தன்மை, அந்த ப்ராப்ளமோட தன்மை அசர வைக்கும். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த வீடியோ அருமையாக இருக்குது, சூப்பர் எக்ஸலண்ட் டீச்சிங் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அதில் என்ன தான் பண்ணியிருக்கோம் நம்ம போய் பார்க்கலான்னு இன்றைக்கி ப்ளே பண்ணி பார்த்தேன். அது எப்போவோ போட்ட வீடியோ, இன்றைக்கி ப்ளே பண்ணி பார்த்தா நிச்சயமாக நானே அசந்தேன். அவ்வளோ அடின்னு அடித்து வச்சுருக்கேன். அதை நீட்டு ப்ரெசன்டேஷன், எக்ஸலண்ட் டீச்சிங், இது நான் தான் பண்ணனான்னு எனக்கே சந்தேகத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருந்தது அந்த வீடியோ. ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் நல்ல பீக்கில் இருந்து அடின்னு அடித்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ சப்ஜெக்ட் புரிதல் நல்லா கிடைக்கும்ன்ற எண்ணம். ஸோ யூனிட் வைஸ் ப்ளேலிஸ்ட்டை விட்டுறாதீங்க. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சார் நானே யூடியூப்லேருந்து எடுத்துப்பேன் சார்னா எல்லாமே அதில் இருக்காது, அதை மறந்துடாதீங்க. எல்லாமே அதில் ஆட் பண்ணி வைக்கல, நாங்கள் தனியாக ஆட் பண்ணி மொத்தமாக வச்சுருக்கோம் யூனிட் வைஸ், அது உங்களுக்கு தட்டி விட்டுருவேன். ஸோ வீடியோஸ் பார்க்குறீங்க, 6000 MCQs ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, போய்கிட்டே இருக்கீங்க. இந்த 6000 MCQs வாங்கின உடனே நாங்கள் டெஸ்ட் பேட்சில் உங்களை ஆட் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேட்ச் டெய்லி அடின்னு அடிச்சுட்டு வரோம். ரைட், மிஸ் பண்ணிடாதீங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், த நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் த சைக்கிள் குரூப் Z6 + 6 is டேஷ். இப்போ இது அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் 5th யூனிட் இருக்குல்ல, அதுலேருந்து கேட்கப்பட்ட வினா. சும்மா இதை கேட்டு வெறுப்பேற்றிட்டே இருக்காங்க. நம்ம இதை விடவே கூடாது. இந்த மாடல் கொஷின் வந்தாலே நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் மறு வேலை செய்யணும். ரைட், இது சம்மந்தமாக டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய பேர். ஆல்ரெடி நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். முதல்ல நீங்கள் வீடியோஸ் பாருங்கள், தயவு செய்து வீடியோஸ் பார்த்தாலொழிய உங்களால் எதுவுமே பண்ண முடியும். ரைட், சப்ஜெக்ட் புரிதலை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டடி மெட்டீரியலில் படிக்க முடியும், அதை மறந்துடாதீங்க. சரி, இப்போ இதில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், the number of generators of the cyclic group Z6 + 6 is, இப்போ கொடுத்துருக்க குரூப் என்ன, G = Z6 + 6. ரைட், அப்போ ஆர்டர் ஆஃப் G என்ன, இந்த குரூப்போட ஆர்டர் என்ன, 6. இங்கே இருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அதான் 6. சரிங்க, குரூப்போட ஆர்டர் நம்ம ப்ரைம் ஃபேக்டராக பிரிக்க முடியுமா பாருங்கள். ஏன்னா நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் தான் கேட்குறாங்க, பிரிக்க முடியுமா பாருங்கள். ப்ரைம் ஃபேக்டர்ஸாக பிரிக்கலாம். 2 × 3, இங்கே P 2, Q 3. ரைட், இப்போ நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்படி பிரிச்சிட்டிங்கன்னா பாருங்கள், நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் = n × nன்றது குரூப்போட ஆர்டர். ஓகே, Pங்கிறது இந்த ப்ரைம் நம்பர், Qங்கிறது இந்த ப்ரைம் நம்பர், அவ்வளோதான். இப்போ n × 1 - 1/p × 1 - 1/q இன்ட்டு இன்னும் ப்ரைம் நம்பர்ஸ் நிறையா வந்ததுன்னா இது P1 P2 P3 நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் எழுதிட்டே போகணும். இப்போ இங்கே 2 ப்ரைம் தான் வந்ததுனால நிறுத்திக்கிட்டேன். இப்போ n 6. ஸோ இங்கே 6 × 1 - 1/p 1/2, 1 - 1/q இங்கே 1/3. PQ வேல்யூ போட்டேன், அவ்வளோதான். n வேல்யூ போட்டேன்.
இதை சிம்பிளிஃபை 6 இன்ட்டு 1 மைனஸ் 1/2 1/2. இது வந்து 1 மைனஸ் 1/3 வந்து 2/3. இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போட்டேன், இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போட்டேன். இப்போ இந்த 2 கட் பண்ணிக்கலாம், இந்த 3யும் 6ம் கட் பண்ணால் 2. அப்போது 2 வருது. நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் வந்து 2. அப்போ இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி. ரைட். சரி சார், எல்லாம் ரைட்டு. இதுக்கு ஜெனரேட்டர் முதல்ல இருக்குமா? இருக்கும். ஏன்னா எப்போயுமே சொல்கிறேன், இங்கே பாருங்கள், ZN இருக்குது ப்ளஸ் N. இது வந்து ஒரு குரூப்பு. எந்த N பிலாங்ஸ் டு கேபிட்டல் N இருந்தாலும், எந்த N இன் கேபிட்டல் N இருந்தாலும் ZN ப்ளஸ் N வந்து சைக்கிளிக் குரூப், மறந்துடாதீங்க. ZN plus N is cyclic group for any N in capital N. இது cyclic group. அப்போ இதுக்கு cyclic groupன்றது ஜெனரேட்டர்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அது எத்தனை ஜெனரேட்டர்ன்றது தான் இந்த கேள்வி. இப்போ அந்த ஜெனரேட்டர்லாம் என்னென்ன சொல்லுங்கன்னா, இந்த குரூப்பில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கும்? Z6ல் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும்? 0 1 2 3 4 5. இது மாதிரி 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். சரி, இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இப்போ 0க்கும் 6க்கும் ஜிசிடி என்னன்னு பாருங்கள், 1க்கும் 6க்கும் ஜிசிடி என்னன்னு பாருங்கள், 2க்கும் 6க்கும் ஜிசிடி. இப்படி ஒவ்வொரு நம்பரையும் எடுத்துகிட்டு வந்து குரூப்போட ஆர்டரோட நம்ம ஜிசிடி பார்க்கணும். பாருங்கள், ஜிசிடி ஆஃப் 0 and 6, இது ரெண்டுக்கும் ஜிசிடி வந்து 6. அப்போ ஜிசிடி ஆஃப் 1 and 6, 1க்கும் 6க்கும் ஜிசிடி 1. ஓகே, அப்போ ஜிசிடி ஆஃப் 2 and 6, இது ரெண்டுக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் மீப்பெரு பொது வகுத்தி 2. ரைட். இப்போ ஜிசிடி ஆஃப் 3 and 6 3, ஜிசிடி ஆஃப் 4 and 6 2. ரைட். ஜிசிடி ஆஃப் 5 and 6 1. 5க்கும் 6க்கும் ஜிசிடி கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1. இப்போ ஜிசிடி ஆஃப் அவ்வளோதான். எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 5 வரைக்கும் தான் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். 1 2 3 4 5 6க்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ஜிசிடி 1 வந்தது எது? இதுவும் தான். ஜிசிடி இங்கே தான் 1 வருது. அந்த 1 வர ஹெல்ப் பண்ண அந்த எலமெண்ட் என்னென்ன? 1ம் 5ம் தான். அப்போது கிளியராக நமக்கு ஜெனரேட்டர்ஸ் பாருங்கள், ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் G ஈக்குவல் டு 1 and 5. இதுதான் அந்த ஜெனரேட்டர்ஸ். ஓகே, அந்த 2 ஜெனரேட்டர். அவங்க கேட்டது என்னென்னா நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் தான் கேட்டாங்க. அந்த ஜெனரேட்டர்ஸ் என்னன்னு கேட்டிருந்தா 1 5 சொல்லிக்கலாம். சரி, இந்த 1ம் 5ம் ஜெனரேட்டர்ஸ் எப்படி சொல்கிறீங்க? இந்த 1 வச்சு அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் உருவாக்கிடலாம், இந்த 5 வச்சு அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் உருவாக்கிடலாம். அதனால தான் இது ரெண்டுத்தையும் நம்ம ஜெனரேட்டர்ஸ் சொல்கிறோம். அந்த குரூப்பில் இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் உருவாக்கிடலாம். எப்படி உருவாக்கலாம்? கண்டுபிடிச்சி எனக்கு சென்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் கண்டுபிடிச்சி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜிசிடி 1 கொடுக்குற அந்த 2 எலமெண்ட் இது, குரூப்போட ஆர்டரோட ஜிசிடி 1 வர அந்த 2 குரூப்பில் இருக்கிற எலமெண்ட் இது, அது 1 5 2 தான் இருக்குமானா இந்த ப்ராப்ளமுக்கு 2 தான். ரைட். இப்போ அடுத்து பாருங்கள், த நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் த சைக்கிளிக் குரூப் Z7. இப்போ பாருங்கள், குரூப்பு Z7 + 7 இல்லையா? ஓகே, இதில் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ உங்கள் குரூப்போட ஆர்டர் என்ன? ஆர்டர் ஆஃப் G வந்து 7. டைரெக்டாக ப்ரைம் நம்பரே குரூப்போட ஆர்டராக இருந்துச்சுன்னா நம்ம நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஈக்குவல் டு இது P. அப்படி டைரெக்டாக Pன்னு எடுத்துக்கோங்க. P - 1. டைரெக்டாக குரூப்போட ஆர்டரே ப்ரைமாக இருந்ததுன்னா இதான் ஃபார்முலா. ஜெனரேட்டர்ஸ் கண்டுபிடிக்கிற நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா P - 1. P வந்து 7ங்க, 7 - 1 அப்போது 6. இப்போ நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் வந்து 6. ஓகே, இப்போ என் கேள்வி என்னென்னா அந்த 6 ஜெனரேட்டர்ஸும் என்னென்ன இப்போ நான் கண்டுபிடிச்சேன்ல, இங்கே ஜிசிடி கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும்? இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். 0 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ 0க்கும் 7க்கும் ஜிசிடி, 1க்கும் 7க்கும் ஜிசிடி, 2க்கும் 7க்கும் ஜிசிடி, ஒவ்வொன்றுக்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டே வந்து ஜிசிடி 1 தர சார் போட்டுருங்க சார், இதை போடுறேன். ஜிசிடி ஆஃப்
0 with 7 குரூப்போட ஆர்டர் இது. GCD of 1 7, GCD of 2 7, GCD of 3 7, GCD of 4 7, GCD of 5 7, GCD of 6 with 7. இப்போ இது எல்லாத்துக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் மீப்பெரு பொது வகுத்தி இருக்கிறதுல பெரிய நம்பராக இருக்கணும், பொதுவான வகுத்தியாக இருக்கணும். வகுத்தியாக பொதுவாகவும் இருக்கணும், வகுத்தியாக இருக்கணும். இப்போ GCD of 0 and 7 வந்து 7, ரைட்? இது ரெண்டையும் வகுக்கிற மிகப்பெரிய பொது வகுத்தி 7. GCD of 1 7 வந்து 1 தான். GCD of 2 7 வந்து 1 தான். 1 தான் இதுக்கு மிகப்பெரிய பொது வகுத்தி இது ரெண்டுக்கும். ஓகே, 3 7க்கு 1 தான், 4 7க்கு 1 தான், 5 7க்கு 1 தான், ரைட்? 6 7க்கு 1 தான். மிகப்பெரிய பொது வகுத்தி 1 தான். அப்போது GCD 1 வர்றது எத்தனை வருது பாருங்கள், என்னங்க? 1 2 3 4 5 6 வருது. சரி, GCD 6 வருது. அந்த 6ஐயும் கொடுத்த எலமெண்ட் என்னென்ன பாருங்கள். 1 2 3 4 5 6. இந்த 1 2 3 4 5 6 தான் ஜெனரேட்டர்ஸ். பாருங்கள், ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் Z7 ஈக்குவல் டு என்னென்ன? 1 2 3 4 5 6. அந்த 6 ஜெனரேட்டர்ஸ். இந்த 1 வச்சு அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் உருவாக்கிடலாம். இந்த 2 வச்சு அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் உருவாக்கிடலாம். ஓகே, அதான் அதனால தான் இதை ஜெனரேட்டர் சொல்கிறோம். ஒரு குரூப்பில் இருக்கிற எல்லா, இப்போ ஒரு சைக்கிளிக் குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே அதுக்கு ஜெனரேட்டராக இருக்குமானா இருக்காது. ஆனால் ஒரு சைக்கிளிக் குரூப்புக்கு கண்டிப்பாக ஜெனரேட்டர் இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஜெனரேட்டராவது இருக்கும். இப்போ இந்த குரூப்புக்கு 6 ஜெனரேட்டர் இருக்குது, சரிங்களா? இப்போ என் கேள்வி என்னென்னா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7358591547. என்ன என் கேள்வின்னா, இந்த 1 வச்சு இந்த குரூப்பில் இருக்கிற இந்த 7 எலமெண்ட்டையும் உருவாக்கிடலான்னு சொன்னீங்களே, எப்படி உருவாக்கி எனக்கு அனுப்புங்க. இந்த 2 வச்சு இந்த எலமெண்ட் எல்லாத்தையும் உருவாக்கிடலாம். இந்த 3 வச்சு இந்த எலமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். ஏதோ பண்ணி என்ன பண்ணணும் அதை போட்டு எனக்கு சென்ட் பண்ணி அனுப்புங்க. ஓகே, இப்போது இது குரூப்போடைய நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் சொல்கிறது ஈஸிங்க. ப்ரைம் நம்பர்ன்றதுனால P-1 ஃபார்முலா. சரி, சப்போஸ் ப்ரைமாக இல்லை, இந்தமாதிரி 6 வந்துடுச்சு அப்படின்னா அதை ப்ரைம் ஃபேக்டர்ஸாக பிரித்து இந்த ஃபார்முலாவில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிடணும். ஓகே, சரி, இப்போ இங்கே வாங்க. த நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் த சைக்கிளிக் குரூப் Z8, ரைட்? G வந்து என்னங்க? Z8 + 8. ஓகே, ஆர்டர் ஆஃப் G என்னங்க? குரூப்போட ஆர்டர் இங்கே இருக்கிற நம்பர் இதுதான் 8. இந்த 8 என்ன பண்ணலாம்? 2 × 2 × 2ன்னு 3 தடவை 2 கியூப் ப்ரைம் பவராக எழுதலாம். இப்போ இங்கே P வேல்யூ என்னது? P வந்து 2, ரைட்? இப்போ நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர் சொல்கிறது ஈஸி. இப்போ நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n வந்து குரூப்போட ஆர்டர், n இன்ட்டு 1 - 1/p. ஒரு ப்ரைம் தான் இருக்குது. ஸோ n வந்து இங்கே 8, 1 - 1/p வேல்யூ 2. இப்போது 8 இன்ட்டு 1 - 1/2 வந்து 1/2. இதை கட் பண்ணால் 4. அப்போது 4. நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் வந்து 4. இப்போ இங்கே 4. இப்போ கேள்வி என்னென்னா, நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் போகிறனே அந்த 4 ஜென்ரேட்டர்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த குரூப்பில் இருக்கிற நம்பர் என்னது? Z8 ஈக்குவல் நம்பர்ன்றதை விட எலமெண்ட்ஸ் என்னென்னது? 0 1 2 3 4 5 6 7. இந்த எலமெண்ட்ஸ்லாம் அதில் இருக்கும். இப்போது 0க்கும் 8க்கும் GCD பாருங்கள். GCD ஆஃப் 0 and 8, 8ஆ? அடுத்தது GCD ஆஃப் 1 and 8, 1ஆ? GCD ஆஃப் 2 and 8, 2ஆ? GCD ஆஃப் 3 and 8, 1ஆ? GCD சொல்ல தெரியணும். GCD ஆஃப் 4 and 8, 4ஆ? அடுத்து GCD ஆஃப் 5 with 8, 1ஆ? அடுத்தது GCD ஆஃப் 6 with 8, 2ஆ? அடுத்தது GCD ஆஃப் 7 8, 1ஆ? இப்போ எத்தனை 1 வந்திருக்கு? 1 2 3 4 வந்திருக்கு. இந்த 4 1 கொடுத்த GCD வேல்யூ 1 கொடுத்த அந்த 4 எலமெண்ட்ஸ் எது?
1 3 5 7. அப்போது therefore generators வந்து என்னென்னா generators of Z8 என்னென்ன 1 3 5 7 இதான் அதோட ஜெனரேட்டர்ஸ். அந்த 4 ஜெனரேட்டர்ஸ் 1 2 3 4 அந்த 4 ஜெனரேட்டர்ஸே உங்களுக்கு கண்ணில் காட்டிட்டேன். ஓகே, அப்போ ஆனால் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸும் அவங்க கேட்டாங்க 4. இப்போ இங்கே வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ப்ராப்ளம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஜெராக்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவேன். நீங்கள் அந்த 14 புக்லெட் இருக்குல்ல, வெறும் 2500 ரூபாய்க்கு உங்கள் கைக்கு வந்துடும் கொரியர் சார்ஜோட. இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்தமாதிரி போட்டது நான் ஹேண்ட் ரிட்டன் காப்பி என்னோடதெல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஓகே, இதில் ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. வித்தியாசமான ஆர்டர் உள்ள குரூப்பு வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 6 வந்தால் என்ன பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டர்ஸை இப்படி சாதாரணமாக பிரிச்சுக்கலாம், ஈஸியாக கொண்டு வந்து போட்டுடலாம் இல்லையா. டைரெக்டாக ப்ரைம் நம்பர் வந்தால் என்ன பண்ணலாம், P-1 ஃபார்மில் இருக்குது, நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் டக்குன்னு சொல்லிடலாம். சார் என் ஃபார்ம்லலாம் மறந்து போச்சு, நான் கண்டுபிடிச்சி இந்தமாதிரி கண்டுபிடிச்சே சொல்லிட்டேன் சார் எத்தனைன்னு. ரொம்ப சந்தோஷம், கண்டுபிடிக்க தெரியணுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ என் கேள்வி என்னென்னா, இந்த நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் போட்டு அனுப்புங்க பார்க்கலாம். த நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் Z12 + 12 இஸ் டேஷ். இது போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் சரியாக சென்ட் பண்ணுறீங்க பார்க்கலாம். அப்புறம் ஃபைண்ட் இட்ஸ் ஜெனரேட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ find its generators எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகே, இதான் இப்போ உங்களுக்கு கொடுத்த ஒர்க். எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு போட்டு 7358591547 இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய விஷயம் இப்போ வந்த கால் இன்றைக்கி கூட மார்னிங் 7 o'clockலாம் 6000 MCQஸு, எல்லா டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸு, யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியலு, ஃபுல் காம்போ இருக்குல்ல, மொத்தமாக 90 புக்லெட்டுக்கு மேலே வரும். அதை ஆர்டர் பண்ணி இன்றைக்கி வாங்கியிருக்காங்க இன்றைக்கி மார்னிங். ஸோ இதெல்லாம் 6000 MCQs என்ன சார், இதையும் கொடுங்க, எனக்கு ஃபுல் செட்டு யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் முதல்ல கொடுங்க. ஏன்னா அதில் தியரம், டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ், ரிமார்க்ஸ் பூரா இருக்கும். யூனிட் வைஸ் இருக்கும், யூனிட் வைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், யூனிட் வைஸ் தியரி இருக்கும். அப்படியே வந்து இறங்கும்போதே ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளோ புக்லெட்ஸ் வரும். அது வந்து இன்றைக்கி மார்னிங் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. இன்றைக்கே அதை கொரியர் போட்டு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்தமாரி ஃபுல் செட்டு படிக்கிற கூட்டம் அதிகமாகிட்டாங்க. நீங்கள் இன்னமும் வந்து நான் புக்ஸ்லாம் கையில் இல்லாமல், நான் மெட்டீரியல் இல்லாமல் நீங்கள் போகிற வீடியோ பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு இருக்கேன்னா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் நிறையா எக்ஸ்ட்ராடினரி பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணின்னு போயிட்டுருக்கிற கூட்டத்தை நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும்னா இந்த ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்க. அட்லீஸ்ட் இந்த 6000 MCQஸாவது வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் புரியுறத படிங்கன்றேன். ஓகே, டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸை டெய்லி ஃபேஸ் பண்ணுங்கள். ஓகே, எதுனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது என் கையிலே இருக்கும் எப்போவும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.